அல்லல்வோம் அல்வினைவோம் ஆமாமையா அன்னை வயசில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமா மாமருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காரியே வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் வாழ்மலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையான் உனது பாதம் தப்பாமல் சார்பாமல் தமக்கே யானை முகமும் இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் வெறு வயரும் பாங்கான பொன் பூணூல் அழகோ தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் அணிந்தேன் என் நாவில் வந்து உதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணி உண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பாள் என் அன்னை வெள்ளை இந்த வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீக்க அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்ட காருணியம் சென்று சமுத்திரத்தில் ஓர் அணையாகவே கெட்டி கொண்டன் ராவணனை மாட்டி கோதண்டம் கையிலேந்தோராமா ராமா ராமச்சந்திர பண்டரி போச்சும் ராதவா அமன்னா பொன் பொன்னடி கமலாம் போச்சு போச்சு வச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமாரா உச்சார் ஒருவர் இல்லை உமையால் தனக்கு திருமகனே புத்தாடை கட்டியால் கொள்ளும் முருகேசா என் மனதில் நின்று விஸ்தலமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதாருக்கு சம்போ அறிவோம் நம சிவாய விநாயகா
அறிவோம் நம சிவாய விநாயகா தகத்தா தகத்தை உனதடிதனை பணிந்தவர் அருள்தரும் ஆதியோ மந்தமான பொருளே ஐந்து கர தொந்திவாய சோனே தக 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 நயகாய்ந்து காரம்பெரு தீவாய சொல்லிக்க அப்படி ஆணைக்கு எல்லையோனை அரணர் பெரும் நாயகன ஐந்து காரம்பெரு தீவாய சொல்லிக்க எல்லாம் விதி விளையாடுது அப்பளமுடு பல முக்கணி சர்க்கரை அவளுடன் கடலையும் மகளுன படைத்தால வந்த கணபதியே அருளோட வந்த ஜாதி முதல் பொருளே ஜாதி முத பொருளே நாயகா வியதமந்திர நீல சந்திர சகரந்தாருமரைய தகத்தை நாயகா வியதமந்திர நீல சந்திர சகரந்தாருமரைய சாமி விதி மலர் சொல்லி மலர் அறிய தன்னை நச்சவ வைத்தவா விரும்பினாவனை தொழு சுவாமி வள்ளியா தினை புனத்தில் வரங்களி தனை பெறட்டா வள்ளியா 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 தினை புனத்தில் வரங்களி தனை விரட்டா வாய்த்ததினை மாலை உண்டவா வடி ஆண்டவா திருமலை திருச்செந்தூரவா பழனி மலைவா மாறுபட வரைதவா அப்படியே சாமி இஷ்டமுடன் ஹரிராம உன்புகளே பாடா சாமி இஷ்டமுடன் ராம புகழை வில்லில் பாடா சுவாமி தந்தனை தனை தாளாடவே தாளாடவே தள குந்தனை
தனை கத்தாமே வளவே ஆமா 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 சுவாமி முந்திய குரு நமக்கு முக்கண பரமேஸ்வரனா முந்திய குரு நமக்கு முக்கண பரமேஸ்வரனா ஓம் ஓங்கார நாதத்தில் நாதமாய் வந்து உதித்த ஆமாமையா நாதத்தில் நாதமாய் வந்து உதித்த ஆமா நமச்சிவாயம் என்னும் மூல பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்ன சாமி கணபதியே எங்கூர் கணபதியே எங்கூர் கனவிலையோ நான் ஐயனே குணவதியாருமாரா சாமி குஞ்சரமே உமை பாடுவேனே ராமா ராமா பலகாலம் உமை தோழவே தேடுவேனே ராமா ராம தெச்சனா தேசமல்ல கூறுவேனே ராம கூறுவேனே ராம ராமா குற்றமுறை அணுகிடாமே ஓடு 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 சுவாமி ஆதியில வியலனா ஆதி அம்பலத்தில் ஆடுமைந்தாயே சோதியில மாலையர்கோ துவன்றாமல் நின்ற மாலை அடிமுடி வந்து அடிக்கான அம்பலவானரோட சீர்வாதத்தை சுவாமி நன்னருவை நாடலாக்கி நந்திதலையை குடமாக்கி இளையத்தில் ராமர் வானா இருகையோ விசுவாலா சாமி உந்தன் சொல்லை நாங்கள் வாடா உந்தன் சொல்லை நாங்கள் வாட எனக்கு துணை இருப்பாரே ராமா ஓடு கலை மகளை சக்தி மலை மகளா மலை மகள மலையர மகள தகதக தகத ஓடு 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 தாய கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமக வாழ்மையில அம்பிகையால் வந்தருள வேண்டுமா இடமிருக்கும் வனத்திலே ஆய எனக்கருள வருவாயாமா எம்மா வளம் இருக்கும் ஈஸ்வரிய எனக்கு வந்தனக்கு அருள் புரிவாள் நெஞ்சு மூட்டி நான் நாவு தடுமாறும் வேலை என் நாவு தடுமாறாமல் ஆயினர் கூறலும் வாங்கிடாமல் என் நெஞ்சோதோடு உணர்ந்திடாமா நினைவு தடுமாறாமல் தாய நெஞ்சிலையோ நாவிலையோ தாய நினைவருள வேண்டுமா
சக்தி ஐந்தெழுத்த ஓரெழுத்தா எனக்கு அருள் புரிய வேண்டுமா எட்டெழுத்த ஓரெழுத்தா இசை மகளை கலை மகளே இசை மகளை கலை மகளே எனக்குருளா அம்மா அம்மா சுவாமி ஹரிராம ரகுராமா அன்னை சீதாமானவாளாய் அடியாளுக்கு அருள் புரிவாய் சீதையின் மணவாளா ஸ்ரீராமச்சந்திரன் சிறுவனுக்கு அருள் புரிவாய் கோசலையா திருமகனே கோதண்டனே ரகுராமா எனக்கு கோதண்டனே ரகுராமா சாமி குழந்தைக்கு அருள் புரிவா தாயே மஞ்சன முகமலை ஈராத்து காரியமா கருள வேலையமா குலசேனகர் முத்தாரமா குழந்தைக்கு நீர் புரிவா கொடுத்த காளியம்மா கருள வயம்மா ஒன்று முகம் கண்டவளே தாண்டவளா முப்படியம்மா வந்து புரிவாள் கண்டவளா உலக சக்தி உச்சமாளே மனமறிதால் புரிவா மனைவிளக்கில் பிறந்தவில்ல ஆமா ஆயாண்டி சுடலையா வடமா அப்படி சுடலையா இருக்க நமையா பிரம்மபீடம் பிறந்தவளா பரமகுதையா பிரமராஜுதையா வந்தருள வேண்டும் அம்மா எந்தன் குல தெய்வமையா பெரியாண்டவர் சாஸ்தாவனுக்கு அருள் புரிவாய் பரப்பேச்சி அம்பிகையாய் அதற்கு வந்து அருள் புரிவார் ஓடுகிற குடல் பதியறிய சிவலிங்கம் அமர்த்தவரா சிவல பெரு சுடலையோ சிறுவனுக்கு அருள் புரிவார் செட்டி வழி மறித்தவள செங்காட்டு நீலியம்மா பாப்பான வத முடித்த பலகநல்லூர் பிறந்தவள பாலத்தடி சக்கியம்மா வந்த அருள் புரிவார் ஒட்டு புதியதான முன்னாள் வந்த புரிவாடியா முத்து புதியவா இந்த புதுவூர் மாநகரதியில உலகிருக்கும் ஈஸ்வரியா நல்ல பரமேஸ்வரி குழந்தைக்கு நீ அருள் புரிவா அன்று ஒரு நாளையில உத்தர வாண்டிய தன்னதியில உத்தரங்கொட்ட தன்னதியில சித்தாத்து நதியில சிவலிங்கம் நாடு வைத்து பொன்னம்மாள் வெண்குடியா ராமையா தியாபரம்மா மன்னவனும் தேவியம்மா சிவலிங்கம்மா இருந்தவாளா எங்கா நல்ல பரமேஸ்வரி செவ்வரளி புஷ்பம் கொண்டு சிவலிங்கத்துக்கு பூசை செய்யா பஞ்ச வந்த வேளையில பிறந்த வீடு மனவ போது பொன்னம்மாள் பெண்குடியா பின்தொடர்ந்து வந்தவளா எங்கா நல்ல பரமேஸ்வரி குழந்தைக்கு நேரு புரிவா சந்தன மாரியம்மா தற்காக்கணுமா அம்மா மகாளியம்மா புரிவா வண்டிக்கார வைரவனோ வந்தருள வேண்டும் ஐயா பேச்சு பிரமராஜுதையா கருள் புரிவா காட்டு சுடலையா காட்டு இலையா மனமரு புரிவா நாம் பாடறிவன் படிப்பறிவன் படிப்பாரி அடியா பாடறிவன் படிப்பறிவன்
பாடறிய படிப்பாரிவா பாட்டில் உள்ள வகையறிவ வகையறிவ ஏடறிவ எழுத்தறிவ எழுத்தறிவ ஏழவெல்லாம் வகையறிவ வகையறிவ ஏடறியா நாளை தண்ணி நாளை தன்னு என எழுத வைத்தார் என் குருவா என் குருவா இல்லிசை அறியாத நாளையில நாளையில சரியான நாளையில விவரம் செய்தார் என் குருவா என் குருவா எனக்கு விவரம் செய்தார் குருவா என் குருவா அரே அப்படியே போடு போடு சுவாமி 5 நல்ல வயதில அறியாத பிராயத்தில அறிவுகளை படிக்க வைத்த அம்மா அப்பாவை நான் மறன் சாமி கச்சுதந்த வாத்தியார கடவிலையும் மறப்பதில்ல நான் சொல்லி தந்த வண்ணானிய சுப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் அடியால் நான் ஒரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தாலும் என்னை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலும் சொல்லி தந்த அண்ணாடியாய் ஒரு பொழுதும் சொப்பனத்தை மறப்பதில்லை அதேதான் ஆமா ஆமையா சாமி கச்சுவந்த வாத்தியாரு கச்சுவந்த வாத்தியாரு அண்ணாவி குருவாக்கு சீமையிரு கடலே தென்காசி முக்கடலா அம்பாசமுத்திரம் பக்கத்தில மன்னார் கோவில் வாகை கோடா மகிமையுடன் வாழ்ந்து வரும் வில்லிசை கவிகளெல்லாம் விருத்தம் போட்டு யார் உலகில் கியாதி பெற்ற யார் உலகில் யாரி பெரியம்மா பிச்சம்மா அவர் வாதா அரே 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 சாமி கச்சுதந்த வாத்தியாரோ அண்ணாவி குருவவர்ணா சுந்தரங்கள் உச்சரியும் சுந்தரபாண்டிய நகரில் வாழ்ந்த சுந்தரபாண்டிய நகரில் வாழ்ந்த சொக்கலிங்க புலவர் சாதி மல்லி உச்சரியும் சடையபுர நகரில் வாழ்ந்த சகலக்கலை கற்றுணர்ந்த சகலக்கலை கற்றுணர்ந்த சமூக கோணவர் வாதம் சாமி கச்சுதந்த வாத்தியார் அண்ணாவி குருவர்கள் பண்பொழி மாநகரவில பௌசுடனை வாழ்ந்து வரும் வில்லிசை கவிகளெல்லாம் விருத்தம் போட்டு ஆடாத தீவங்களை ஆட வைத்து பார்த்தாரா இவங்களே பேத வைத்து வரவரா மஞ்சிலையா இருந்தாலும் மணி போல சவப்பா மஞ்சிலையா இருந்தாலும் கலகலனே பேச வைப்பா மாநிலமாய் பெற்ற மண்டலமாய் படைத்த மண்டலமாய் படைத்து மாரியம்மா வருவாரோ குருவினோட சீர்வாதத்தை ஐயா குருவினோட சீர்வாதத்தை தீர்வாதத்தை கொண்டனையா என் சீரசி சிரசு வந்த சபையோர்க்கெல்லாம் அவையோர்க்கெல்லாம் இனி வர
போற பெரியோர்களெல்லாம் வணக்கம் செய்த மாறு ஆறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்களெல்லாம் கூட போகும் சபையோர்களெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களா சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படைத்த கலைவான்களே இந்த புதுவூரமா நகரில நம்ம மரபர் குல வம்சத்தில பொழுதிருக்கும் ஈஸ்வரியா எங்க பார்வதியா வாசலில அரக்கங்கத பாட போறோம் அனைவருமே கேட்டுங்க சக்தியோட வாசலில சாஸ்தா கதை பாட போறோம் சபையோர்களை கேட்டுங்க பாடுகிற பாட்டதில வந்துட்டாலும் சொல்லுகிற சொல்லாதில சொல்கிறர்கள் இருந்துட்டாலும் குழந்தையாக நினைக்க வேண்டும் நாங்கள் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் நாங்கள் பாடிட்டாலும் தெரியாமல் பாடிட்டாலும் சொல் முன்னால் வந்துட்டாலும் சொல் முன்னால் வந்துட்டாலும் 6 வில 100 ஒரு கூற்றா ஆதரிக்க வேணும் ஐயா ரை ஆடி மாதம் ஆமா அம்மாளுக்கு முதல் திங்கள் செவ்வாய் ஆமா சீரும் சிறப்புமாகவே கொடை விழா ரொம்ப பெரு விழாவாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா வைகாசில கடைசில கால் நட்டியாச்சு, முளைப்பாரி 8 நாள் போட்டாச்சுல. இந்த கெங்கா பார்வதி சந்தனமாரி ஆமா உச்சினி மகாளியம்மா வண்டிக்கார வைரவசாமி முத்துபூதியவன் ஒய்க்காட்டு சுடலை அமைந்த இந்த ஆலயத்திலே ஆமண்ணா முக்குலத்தோர் வம்சத்திலே அம்மா முக்கியமா நிலையம் பெற்று இருக்க. ஆமா நம்ம மரவருடைய கோட்டையில 2024 வருட காலம் சீரும் சிறப்புமாகவே கொடை விழா பெரு விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமா வனத்திலேயே போய் மேஞ்சாலும் எனத்தோட நம்ம வில்லு வரணும், நம்ம தேவமாறு வில்லு தான் வரணும்னு கொண்டாந்துருக்கு 3-4 வருஷமா. இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே இதற்கு முன்னாலே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேர் அறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் பாடியிருக்கலாம். ஆமையா இருந்த போதிலும் என்ன உங்கள் வீட்டு குழந்தை நான் சிறிய பிள்ளை. ஆமா என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தபடி ஆமா என் சிற்ற அறிவுக்கு ஏற்றபடி நான் பாட வந்துள்ளேன். ஆமா ஏமனா எல்லாம் ஒருவரை போன்று ஒருவர் பாட முடியாது. நாங்க 6 பேருமே பழைய வில்லுப்பாட்டு, பழைய மண்கொடம், உடுக்கு, தாளம் இதை வச்சுதான் பாட வந்திருக்கோம். அம்மனுடைய திருப்புகளை கச்சது கைமணளவு என்பார், ஆமையா கல்லாதது உலகளவு என்பார். யாமனா இப்போ கம்ப்யூட்டர் காலம் வந்ததுதான். ஆமா இப்ப யாரு வில்லு பாட்டு யாரு கதை படிக்க, அதானே நம்ம ஊர்ல தான் நான் கதை படிக்கணும்னு சொல்லி ஒரு 3 ஆண்டு காலமாக கூப்பிடுதிய. ஆமா மத்த எல்லா பக்கமும் இப்ப கொஞ்ச நேரம் பேருக்கு ஆளு கலரா இருக்காளா, படம் இருக்கா, நல்லா இருக்காளா, கைய ஆட்டுதாளா, வயசு 25க்குள்ள இருக்கா. இதுக்கு முன்னால அண்ணாயிமாரு பூரா இந்த அண்ணாச்சி கேமரா வச்சிருக்காங்க பாருங்க, இந்த கருப்பு கலர்ல தான் பொம்பளை பூரா அண்ணாவி இருப்பாங்க. ஆனா அண்ணாவி பாட்டு எப்படி இருக்கும், குரல் வளர்ந்தா மயிலும் குயிலும் கூன மாதிரி கேட்டிருக்காங்க அந்த காலத்துல. அம்மா இதற்கு முன்னால அண்ணாவி வில்லு பாட்டு எப்படி இருக்கு, அண்ணாவி சவுண்ட் எப்படி இருக்கு, கதை எப்படி இருக்குன்னு பார்த்த காலம். கதை தானே மெயின்.
கதை தானே மெயினா இருக்கணும். இப்ப ஆளு படம் இருக்கா, சோக்கா இருக்காளா, சிவப்பா இருக்காளா, நல்லா அண்டா குண்டா தவிட்டு வயசு 25 இருக்கா, ஒல்லியா இருக்காளா? இதுக்கு முன்ன கரகாட்டம் பார்க்கும் போது கரகாட்டக்காரிய காமிங்க, போட்டாவை காமிங்கன்னு சொன்ன காலம் இருந்தது. இப்ப வில்லுக்கு பொன் போட்டுக்கிட்டு உங்க போட்டாவை அனுப்புங்களேன், என்ன பொண்ணா பார்க்க போறாங்க. பாத்தியலா பாத்தியலா, வில்லு பாட்டு தெய்வத்தின் திருப்புகளை தான் நாமல் படிக்க வந்திருக்கோம். கங்கா பார்வதி எங்க இருந்து எங்க வந்தா அந்த கதையை தானே கேட்கணும். ஆமா, இந்த அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே ஆமா இந்த கங்கா பார்வதி சந்தனமாரி உச்சினி மகாளி அமைந்த இந்த ஆலயத்திலே இந்த பெரும் 21 கூட்டுறவுமே இருக்கு இந்த அம்மா ஆலயத்துல. இன்றைக்கு அம்மாளுக்கு திங்கட்கிழமை. ஆமா, குடியழைப்பு பூசை. குடியழைப்புனா என்னவோ? குடியழைப்பு பூசை என்றால் முதலாகவே எந்த வில்லுப்பாட்டுக்காரங்களும் சாஸ்தாக்கை பாட வேண்டும். ஏன் அப்படி சொல்லுதீங்க? கலி உலகத்திலே ஆமா அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே, ஆமா, ஆணுக்கும் பிறந்தவர் ஐயனார் ஒருவர் மட்டுமே. அவர் ஒருவர் தான். அதனால்தான் ஐயனாருக்கு மட்டுமே முதலாகவே பாடுகிறார்கள். சரி, அந்த ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களும் ஆலயத்திற்கு வருமா. சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வமும் ஆலயத்திற்கு வரும் என்று ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த குடியிழப்பு பூசையிலே ஆமா சாஸ்தா கதையை பாட உள்ளோம். ஆமண்ணா, நாங்கள் பாடும் பாட்டிலே பழுது குச்சம், சொல் குச்சம், இசை குச்சம். ஆமா, ஒரு ஆளுக்கு பிடிக்கலாம், ஒரு ஆளுக்கு பிடிக்காது. ஏமனா வில்லு பாட்டு வந்து அந்த அக்கா ஒன்னிய சொல்லலையா, இந்த அக்கா வேற எனத்தையும் உன்னைத்தான் சொன்னாவு, உன்னை தப்பிக்க முடியலன்னு கொஞ்சம் காட்டி மறைச்சு பேசாவு. அப்படிதானக்கா? அதான் கேட்டேன். நாங்கள் பாடும் பாட்டிலே பழுது குச்சம், சொல் குச்சம், இசை குச்சம், சாரீர குச்சங்கள். ஆமா, ஏமனா சாரீத குற்றம் நாங்க பல ஊரும் போய் பல ஊர் தண்ணி சாப்பிடுதாளு. ஆமா, ஆகையால எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் உங்க இடத்துக்கு நாங்க வந்துட்டோம்னா நாங்க 6 பேரும் உங்க பிள்ளைங்க தான். உங்க சொல் பின்னால் இருந்தாலும் பின்சொல் முன்னால் இருந்தாலும் ஆமா 6 விலை 100 லட்சம் எங்களை ஆதரிக்குமாறு கேட்டுக்கோங்க ஐயா. கேட்டுக்கொண்டு பாதி மதிமான் மலுகும் ஆமாம் ஐயோ கங்கையோடு பாம்பணிந்து ஆமண்ணா பார்வதியை மனம் புரிந்த ஆமாம் ஐயா ஆதிசிவன் முகமது கலிதமாகி ஆமோ அச்சுதன் எம்பெருமாள் இருகரத்தினால் ஏந்த அச்சுதன் எம்பெருமாள் இருகரத்தினால் ஏந்த மேதினியில் ஆமா அரிக்கும் சிவனுக்கும் ஹரிகர புத்திரனாக வந்து உதித்த கர்மஞான புத்திராதிகளாக கர்மசாஸ்தா கதை விவரமாய் எடுத்து சொல்வோமே. அது தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாயது ஐயோ கைலாயது அங்க தர்க்க சிவமாளாள் வேறெந்த ஆதி வெள்ளியனோம் கைலாயது அருணோடு பார்வதியோ வீரந்தாள் இந்திரலோகமெனோ பிரமலோகத்தில் இந்திரன் இந்திராணி கொலவீரந்தா சத்தியலோகமெனோ தவளோலே சதர்முகன் சரஸ்வதி கொலவீரந்தா வளரும் வைகுந்த தளமதிலே வளரும் வைகுந்த தளமாதிலே
லட்சமா லட்சுமியா அங்க 33 தேவர்களா அங்க 40,000 கோடி ரிஷிமார்களா அகஸ்தியரோடு புலரியரோ அழகு கலை கோட்டு மாமோனியோ யானை மோகத்தொந்தி கணபதியோ கப்பனாறு முகத்துடனே வேலை வேணும் சுடர்வோலி விதனில் நாரதனா சோதி மார்க்கண்டையன் கொழுவிருந்தான் நந்தி படைகளோடு பூதேகனா 4 லட்சம் கோடி படைகள் சுடர் ஒளி விதனில் நாரதனோ சுடர் ஒளி விதனில் நாரதனோ அங்க சோதி மார்க்கண்டைய குழுவிருந்தா கொலுவிருந்தா அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில் ஆமோ இன்னும் யார் யாரெல்லாம் ஒளிவிறந்தாரானா யார் யாரம்மா ஆகாயத்தில் சூரியனா ஆகாயத்தில் சூரியனா ஒளி தந்திரனா ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு கதவி கொலுவிருந்தா குலைவிருக்குணாலையில கைலாசலிலா கடவுளான பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் நடனம் ஆடுவாளா ரம்பையவா வருவாளா நாட்டியங்க ஆடுவாளா ஊர்வழியா ஆடுவாளா உல்லாசமா ஆடுவாளா ஞானகையா ஆடுவாளா மிருதங்கம் ஆடுவாளா சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி வருவாளா சங்கீதம் ஆடுவா அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில் ஆமா சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் காலாசுடன் ராமையோ காலாகரன் தாமத கண்ணன் கங்கண்ணன் திருநீரன் தில்லை அம்பலன் ஆமோ திருநீல கண்டனாகிய சிவபெருமா ஆமண்ணா யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு ஆமா சக்தி உமா பார்வதியோடு சிவ கைலாயிலேயே ஆண்டவன் சிவபெருமான் கொலுவிருக்கிறார் அவர்கள் எல்லாம் கொலுவிருக்கா கைலாசத்தில் கடவுள் பகவான் கொலுவிருந்து ஆமா 14 உலகங்களையும் ஆமோ 224 புவனங்களையும் ஆமா 7 சத்தாசாரங்களாகிய கடல்களையும் கடவுள் படைத்தார் ஆமா அது மட்டுமா என்ன மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காடைகளோடு ஆமா 1 அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களையும் சிவன் படைத்தார் மானிட மனுக்களை எதற்காக பகவான் படைத்தார் எதற்காக இதோ பார்வதி அம்சத்திலே இருக்காளே அம்மா கெங்கா பார்வதி ஆமா ஆமா இவளை வழிபடுவதற்காகவே நாமளை பெற்றெடுத்த ஆமா தாயவம் படைத்து இந்த தாய்மாரெல்லாம் படைத்து அந்த சிவன் அம்சத்திலே இருக்கிறாரே ஐயா ஊக்காட்டு சொடல சொடல அந்த மாயாண்டிய வழிபடுவதற்காகவே நாமளை பெற்றெடுத்த ஆமா தந்தையவும் படைத்துள்ளார்கள் மானிட மனுக்களுக்கு ஆமா
ஆசைகள் 3 அறிவு 6. 6 அறிவு 3 ஆசை. ஆசை என்ன ஆசைலாம்பா? ஆசை வந்து மண் ஆசை, சரி. பொன் பொருள் ஆசை. 3வது ஆசை இருக்கு பாத்தீங்களா? என்ன ஆசை? அதுதான் பெண் ஆசை. பெண் ஆசை இல்லாதவன் வேறு உலகில் உண்டா? கிடையாது கிடையாது. மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. ஆமா. 3 ஆசை கொண்ட மானிட மனுக்களையும் சிவன் படைத்தார். மொத்தம் 9 தத்துவத்தை படைச்சிருக்காரு நம்ம மனுஷங்களுக்கு. அப்படியா? என்ன தத்துவம்பா? 6 அறிவு, 3 ஆசை, எல்லாம் சேர்த்து வாமான்னு கேளு. 3 ஆசை, 3 ஆசை, 6 அறிவு. இது இத்தனையும் சேர்ந்து 9 தத்துவத்தை நம்ம மனுஷங்களுக்கு படைச்சிருக்காங்க. 6 அறிவுல கடைசி ஒரு அறிவு கொடுத்திருக்கான், பகுத்தறிவுன்னு. அப்படியா? பகுத்தறிவுனா இந்த இருக்கா பத்தியலா கங்கா பரமேஸ்வரி அம்மா, இவாளை கையெடுத்து தாயே நானும் வாழ நான் பெற்ற செல்வங்களும் வாழ்க அப்படின்னு கும்பிடத்தான் அந்த பகுத்தறிவை கொடுத்திருக்கான். 3 ஆசையும் நிதானத்தோடு ஆசைப்படணும். அப்படி படைத்த மனுக்களை காத்து ரசிக்க. ஆமா. 7 14 உலகங்களையே சிவன் 3 உலகை முக்கியமாகவே படைத்தார். அது எந்த உலகம் எல்லாம்? அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். அதலை என்றால் என்னவோ? அதலை என்றால் ஆதி பாதாள உலகம். சுதலை என்றால் நாமல் இருக்கக்கூடிய மத்திய லோகம். பாதாள உலகம். நாமளுக்கும் கீழ் ஒரு உலகம் உள்ளது. எடுத்தாடா கட்டக்காரா, மம்போட்டி எடுத்தா இதுக்கு கீழே ஒரு ஊர் இருக்கான், போய் பார்த்துட்டு வா. நீலாம் வெட்டி பார்த்தா கீழே பார்க்க முடியுமா? முடியாதா? புழுவு நீனே புளிட்டு தானே அலையுது. தோண்ட தோண்ட பாதாளத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிடா. புழு வரும்னா சின்ன பிள்ளைய சிரட்டிட்டு மண்ணை தோண்டாலே வந்துடும். ஆமா, அப்படி இருக்கு. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் யார் வந்து வருகிறார்? யார்? யார் ஐயா? வல்லரக்கராஜுதந்தா ஆதி பாதாள உலகத்திலே 56 தேசத்திற்கும் ஆதி பாதாள உலகத்தில என்னம்மா வல்லரக்கராஜுவன் என்பவன். ஆமா. ரிஜிமுகாவர்ணனுக்கும் இரத்த கண்ணியும் பெண் கொடிக்கும் பிள்ளையாக பிறந்த தவத்தில் கிடைத்த மகனாகிய வல்லரக்கராஜுதன். வல்லரக்கனுக்கு அவனுக்கோ வயது 16 ஆகிவிட்டது. 16 வயசுல என்ன செய்யலாம்? ரிஜிமுகாவர்ணனுக்கு நாளுக்கு நாளாக வயசாகிக்கிட்டே இருக்கு. ஆமா, ஆண்டு ஒன்று போனா ஒவ்வொரு வயசு கூடுது. தாப்பனுக்கு வயசாகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொத்து சோவம் என்னமோ இருந்துச்சுன்னா பிள்ளை பேர்ல மாத்தி கொடுத்துடணும். ஆமா, அதுவும் இப்ப உள்ள காலத்துல சீக்கிரம் மாத்தி கொடுத்துடணும். மாத்தி கொடுக்கலன்னா மாத்தி கொடுக்கறதுலயும் ஒண்ணும் இல்ல. என்ன சொத்து சோவத்தை அம்பட்டையும் பிள்ளை கையில கொடுத்தாலும் பிள்ளை கைய பார்க்கணும். பிள்ளை கஞ்சி ஊத்த மாட்டான். ஊத்துவானா ஊத்த மாட்டானா நம்மள மருந்து வச்சு கொண்டு போடுவான். அப்படியா? நல்ல பிள்ளைய அப்படி செய்யாதுலாம். எந்த பிள்ளையா இருக்கட்டும், எந்த பிள்ளை தான் தாய் தகப்பனை இப்ப பாக்கு. அதான நம்ம கையில 10 ரூபா இருந்தா நம்ம தலை மண்டடிச்சு படுத்தாலும் யார் கையிலயாவது 10 ரூபா கொடுத்து காப்பி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு படுத்துக்கலாம். அதுக்கு தானே இப்ப வயசானவங்களுக்கு எல்லாம் வருதுல. என்னது? 1000 ரூபா எல்லாத்துக்கும் வரணுங்களா? எல்லாருக்கும் வருது, உனக்கு வரலையா அப்படிங்க. என்னது? 1000 ரூபா. எல்லாரும் போயிட்டால நீ போகலையாம்பா. கோயிலுக்கு வாவகுளத்துல இருந்து வில்லு வந்திருக்கலா, வில்லு பார்க்க போகலையா? அப்படியா? அதனால் இந்த ரிஜிமுகாவர்ணன் மகனாகிய வல்லரக்க ராஜுதனுக்கு வயது 14 விட்டது. ஆமா, நாமளுக்கோ நாளுக்கு நாளாக வயதாகி கொண்டிருக்கிறது. அதனால் தன் மகன் வல்லரக்கனுக்கு நாட்டை ஒப்படைக்க வேண்டும். வேணுமில்ல? நாட்டை ஒப்படைக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? அவனுக்கு வீட்டு பொறுப்பு இருந்தா தான் நாட்டு பொறுப்பு வரும். ஆமா, வயசு 16 ஆகிட்டது. ஆமா, கல்யாணம் முடிச்சு பாப்பமா. ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சா தான் வீட்டு பொறுப்பு இருக்கும். சரி, அதான் தாய் தாப்பன் சொல்லுவான், சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா சீக்கிரம் உனக்கு ஒரு கட்டைய போடணுமா. என்ன கட்டை? காலு கட்டை. காலை கட்டி போடணும்னா என்ன செய்யலாம்? தம்பி, அப்பளையே அக்னி ஆகத்த ஐயர் வியாதியர் வளர்த்துட்டு போயிட்டார், நீ தூர போ தம்பி. ஆமா, அதனால்
அதனால் அரக்கனுக்கு மனமுடித்து பார்க்க வேண்டும். ஆமா ஐயா. யார மனமுடிக்க? அம்மா அம்மா மகளாகிய பவளக்கண்ணியை கொண்டு வந்து மனமுடித்தார்கள். ஆமா பண்ணினா சரியான பண்ணிதான். பண்ணியா? வேற என்னையா? பவளக்கண்ணி. பவளக்கண்ணி அந்த அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை கொண்டு வந்து பல்லரக்கனுக்கு மனமுடித்து வைத்தார்கள். அந்த மனமுடித்த நாட்டில அந்த ரஜமுகாவர்ணன் நாட்டையே ஒப்படைத்தார். சாமி என் மகனே வல்லரக்கா, நாடு எல்லாம் ஒன்பொறுப்பு, நகரம் எல்லாம் ஒன்பொறுப்பு, மகனை பொக்கிதமோ ஒன்பொறுப்பு, பாதாள உலகம் எல்லாம் ஒன்பொறுப்பு. கண்ணையுமை காத்ததை போல், கண்ணையுமை காப்பதை போல் மகனை காத்தருள அருவாய பாராத ஓய் ஓய் ஓய். அப்படி ஒப்படைத்த வேளையில வல்லரக்கராச்சுதனோ பட்டமது சூட்டும் போது பகவான நினைக்கலைய சிம்மாசனம் அமரும் போது சிவன நினைக்கலையோ அரக்கன் திருநீர் பூசலையே பூசலியோ. ஆணவம் வருது இப்பவுமே. ஆமா சிம்மாசனம் ஏறும் போதே அரக்கனுக்கு சிவனை நினைக்கல, திருநீர் பூசல, பகவான் நினைக்கல, அவன் பஞ்சாச்சரம் அணியல. ஐயா அத மட்டுமா என்ன அரக்கனுக்கு பட்டம் சுட்டும் பொழுது 9 நவக்கரகங்களை கொண்டு வந்து அரக்கன்களுக்கு 9 நவப்படியாக போட்டார்கள். அந்த 9 தூக்கி குப்புற போட்டையில 8 படியவே பைய மிதித்தான். சரி, அந்த 9வது படியவே ஓங்கி மிதித்தான். அவன் ரேச மிதிக்கலாம்ல. அந்த 9 நவக்கரகமும் யாரு? அவங்களாம் யாரு? அந்த 9வது படிய மிதிச்சான என்ன சனி பகவான கொண்டு வந்து குப்புற போட்டாங்க. பாத்தீங்களா? 2 எழுத்து ஈசம், பெரிய ஈசம் இல்லையா? அதுக்கு தான் சொல்லியிருக்கான், எந்த கோயிலுக்கு போனாலும் சாமிக்கு முன்னால நின்னு கும்பிடலாம். சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனோம்னா எதுக்கு நின்னு கும்பிடக்கூடாது? என்ன சொல்லி கும்பிடணும்? காகையேறும் தம்பிரானே, உனை நாள் மறவாதிருக்க எமை நீ பிடிவாதிருக்க வேண்டும். யாரு பார்வை இருந்தாலும் அந்த 2 எழுத்துக்கார பகவான் பார்வை ஆகவே ஆவாது. தம்பி இருக்கலாம். அந்த 2 எழுத்து ஈசன் நினைச்சா வாழையும் வைப்பான், தாளையும் வைப்பான். ஆமா, பொங்கும் சனி, ஏறும் சனி, இறங்கும் சனி, மங்கும் சனி. ஆமா, அந்த பகவான் நினைச்சாமனா இறங்கும் சனியில போய் இந்த கட்டக்காரன் ஒரு பைக் எடுக்கிறோம். என்னதுப்பா? கட்டக்காரன் இறங்கும் சனியில போய் ஒரு பைக்கை எடுக்கலாமா? அது இல்ல, போலீஸ்கார பிடிச்சு அத்தியூத்துல பிடிச்சு. அவனுக்கு இந்த மாதிரி தான் யாரு காலமே வந்திருக்கு. அவனுக்கு இந்த மாதிரி தான் யாரு காலம். அவன் ஆனா வாரேன்பா கோடு போட்டுருவானே என் தம்பி. அதனால அப்பமே பிடித்தான் அரக்கனுக்கு 6.75 அரையங்காலும். எத்தனை 6.75 அரையங்காலம் எத்தனைப்பா? 6.75 அரையங்காலும் 6.5. 6.75 அரையங்காலம் 6.5. எந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச? நான் எங்க டீச்சர் பொன்னம்மா டீச்சர்ல படிச்சிருக்கேன். அப்ப நல்லா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதான் கேட்டேன். தம்பி கொடத்துக்கார தம்பி, என்ன 6.75 அரையங்காலம் எத்தனைப்பா? பத்தியலா? இவன் தான் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கான். அவன் நல்ல டீச்சர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்பமே பிடித்தான அரக்கனுக்கு 6.75 அரையங்காலம். எது பிடிக்க போறா? எது போறா? சனியனது பிடிக்க போறா, சனியனது போறா, அரக்கன் சங்கட தரைய போறா. போடு போடு சொன்ன ஒப்படைத்த வேளையில
ஆதி பாதாள உலகத்தில அரக்க ஆண்டு வரும் நாளையில 12 வருட காலம் பஞ்ச வந்து சேர்ந்ததையா நாளை உருண்ட பஞ்சம் நாயகர துவத்த பஞ்சம் மரக்க உருண்ட பஞ்சம் மன்னவன துவச்ச பஞ்சம் தாளி வீச்சும் பீலி வீச்சும் தலையளவு பஞ்சவையா பிள்ளைய வேலை கொடுத்து கொடுப்பக்கிற தின்னவன் பசியின் கொடுமையா உப்பில்லா கஞ்சியது ஆதிப்பாதாள உலகத்தில தங்கம் கிடைக்குதையா தவிடதுவம் கிடைக்கலையா என்னைக்கு போய் சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ ஆமா அன்னைக்கே ஆதிபாதாள உலகத்தில் பஞ்சம் வந்து சேர்ந்தது பஞ்சமே பஞ்சம் தலையை விரிச்சு போட்டு ஆடுத தங்கம் கிடைச்சாலும் கிடைக்கு தவிடு கிடைக்க மாட்டுக்கு தவிடே கிடைக்கல அப்பேற்பட்ட பஞ்சம் வந்த பொழுது ஆமோ பாதாள மக்கள் எல்லாம் பாதாள மக்கள் எல்லாம் பகுதி கொடுக்கலைய பணிந்து யாரும் நடக்கல கொண்டு கொடுக்கலைய யாரும் கீழ்வடிந்து நடக்கல எப்படி முடியும் முடியாதுல நாடு செழிச்சு ஊரு செழிச்சு இருந்து நல்லா மழை பெஞ்சு கையில வருவா இருக்கணும்ல விவசாயம்லாம் விளைஞ்சாத்தானே விளைஞ்சாதான் வில்லுக்கு 10 ஒரு வரி போட முடியும் ஆத்தாளுக்கு கொடை கொடுக்க முடியும் தாயி என்ன இந்த ஆண்டு பாப்போம் ஏமனா கொஞ்சம் காடு கரலாம் விளையல அதனால அடுத்த வருஷம் 10 ரூபா சேர்த்து தாரேன் ஆமா காடுகார விளைஞ்சு மக்கள் கையில செழிப்பா இருந்தா ஊர் கூட்டத்துல 5000 வரி போட்டாலும் யாரும் பேச மாட்டாங்க கேட்க மாட்டாங்க கொஞ்சம் நாடு செழிக்காம ஒரு 2 வருஷம் மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்களேன் எப்பா என்ன மழையா தண்ணியா இருக்கா மழை இல்ல தண்ணி இல்ல ஒண்ணு இல்லையே சும்மா ஒரு மேலத்தை அடிச்சு சும்மா ஆத்தாளுக்கு ஒரு சூடத்தை பத்தி தீவிர காமிச்சிட்டு போங்கப்பா இல்லையா இல்லையா துளுமாவா இல்லையா துளுமா குடு அதனால் யாவரும் ஆதி பாதாள உலகத்தில் பகுதி பணம் கொடுக்கல பணிந்து யாரும் நடக்கல இரிசா பணம் கொடுக்கல ஏவல் பணி கேட்கலையா அரக்கன் பணப்பெட்டியை திறந்து பார்க்கான் பணம் எல்லாம் காலியா இருக்கு கஜானா புல்லாம் காலியா செய்யா அதனால் அரக்கனானவன் ஆமா யாரை அழைக்கான் தெரியுமா வாரமில்ல மந்திரிய வாரமில்ல மந்திரிய ஒன்று சொல்ல கேளும் தேசமில்ல பரயோசடிக்கணையா பரயோசடிக்கதையா எங்க பகுதி பணம் வாங்க சொன்னா போடு 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 அரக்கணுமே சொன்ன போது ஆமா மந்திரி தலையாரு ஆமா ஆட்டும் என்று செம்மது போடம்மா பரயோச அடிக்கார அடிக்கான தந்தாகுன அவரோ பகுதி பணங்கி அக்கார ககான அப்படியே அடிபான போடு 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 56 தேச மக்களிடம் சென்று மந்திரி தலையாரிகள் பறையோசை அடித்தார்கள் ஆமா ஆமா பறையோசை அடித்த போது அந்த 56 தேச மக்களும் வந்து நின்று என்ன சொன்னாங்க ஐயா மந்திரி தலையாரிகளே தலையாரிமார்கள் நீங்கள் பறையோசை அடிக்கக்கூடிய விவரம் என்ன விவரம் 56 தேச மக்களே ஆமா அசுரகுல மன்னனாகிய உங்களிடம் பகுதி பணம் வாங்கி வர சொன்னார் அதுதான் நான் ஏவல் பிள்ளை கேட்கக்கூடிய மந்திரி வந்திருக்கிறேன் பகுதி பணம் கேட்க சொன்னாரா ஆமா நாட்டிலே மழை பொழியவில்லை இல்லை
கோடை மழை பொழியவில்லை, குடிமிளகு காய்க்கவில்லை, சாரமழை பொழியவில்லை, சரமழகு காய்க்கவில்லை. இல்லையே இல்லையே. தங்கம் கிடைச்சாலும் கிடைக்கு, தவிடு கிடைக்க மாட்டுக்கு. கொடுப்ப கீரை புடுங்கி ஒண்ணு நாங்க கும்பிகளை வளர்த்த பஞ்சமா இருக்கோமே. அந்த கீரைக்கு கூட உப்பு கிடைக்க மாட்டுக்கு. அப்பேற்பட்ட பஞ்சம் வந்துருச்ச. அடிய கொடிய பஞ்சத்திலா நாங்க எப்படி ஐயா நாங்க பகுதி பணம் கொடுப்போம்? கொடுக்க முடியுமா? சண்டாளா. ஆமா. என்னைக்கு சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ, என்னைக்கு வந்து உட்கார்ந்தானோ, அன்று முதலால் நாட்டில் மழை பொழியவில்லை. இப்பேற்பட்ட பஞ்சம் வந்தது. கொடிய கடிய பஞ்சம் ஆகி போச்சு. அவ அப்பா ரஜமுகாவர்ண காலத்தில நாங்க பகுதி பணம் கொடுத்தோம், பணிந்து நடந்தோம். ஆமா. அப்ப நாட்டிலே மழை பொழிந்தது, நீதி இருந்தது, நேர்மை இருந்தது. ஆமா. தயவு தாச்சனைகள் எல்லாம் இருந்தது. தயவு தாட்சிணியம் இருந்தது. மாதம் மும்மாறி மழை பொழிந்தது. வருடத்திற்கு 3 பூ விளைஞ்சது. ஏ அப்பப்பப்பா. மாதம் மும்மாறி மழை என்றால் என்ன? நீதி நெறியா மதுரையை ஆண்டு வந்தானே பொற்கை பாண்டியன். ஆமா. அவருக்கு ஒரு மலையும், சரி, கற்புடைய மங்கையர்களுக்கு ஒரு மலையும். ஆமா. வேதம் போச்சு வேதியர் கல் சிலையாய் இருந்தாலும் அதற்கு உயிர் கொடுக்காரே அந்தன பிராமணர். ஆமா. அவருக்கும் ஒரு மலை விளைந்தது ஐயா. 1000 மந்திரத்தை லட்ச ஊறி ஓதுனார் பத்தியெல்லாம் வியாதியரு. அவருக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு. புருஷனையே கண்கண்ட தெய்வம்னு நினைச்சாலாம். யாரு? எந்த பெண்கள்? கண்ணகி இருக்கா பத்தியலா, அவளுக்கு பெஞ்சிருக்கு. இப்ப நீதி இருக்கா? இப்ப நீதி இருக்கா? நேர்மை இருக்கா? எவ்வளவு தான் நம்ம படிக்கட்டும். ஆமா. லஞ்சம் இருந்தா தான் வேலைக்கு போக முடியும். ஆமா. நம்ம எம்பிட்டு படிச்சு எம்பிட்டு மார்க் எடுத்து என்ன செய்ய முடியும்? அவன் முத மார்க் வாங்கியிருக்கானே. ஏமா முத மார்க் லிஸ்ட் அங்கிட்டு தூக்குது. லிஸ்ட் கீழே வை. வேலை நாளைக்கு உன் வீட்டுக்கு வரும். மணி அடிக்கோ அப்படின்பா. 1 லட்சத்துக்கு கூட 1 லட்சம் கொடுத்தா நமக்கு வீடு தேடி அதிகாரம் வேலை வந்துடும். வந்துரும்ல. அப்ப நீதி கிடையாது. கிடையாது. கற்புடைய மங்கையர் என்றால் என்னம்மா? அந்த காலத்துல பொம்பளைய என்ன என்ன தாத்தா மதுரைக்கு போயிட்டா பொம்பளைய வடக்க பார்த்து காலி நீட்ட மாட்டாளாம். அவர் வடக்கலா போயிருக்காரு. அதிகாரி வடக்க போயிட்டு தெக்க வந்தாருன்னா அவரை எதிர்த்து நான் காலை நீட்டி இருக்கும்னு இருப்பேன் நிக்க மாட்டேன். இப்ப இருக்க தாய்மாரு என்ன எதுக்க காலை நீட்டுவான்னு நினைக்கியோ? எத்தி மிதிப்பா. அதானே காலையில அப்ப என் முதி இன்னமா உனக்கு எந்திக்கல பாத்தியலா? என்ன கேக்கான்னு பாத்தியலா? கேக்காளா? இல்ல உனக்கு காக்கா கத்திருச்சு, காலையில விடிஞ்சிருச்சா உன் கட்டையில உணரலாம உறங்குதிய. கோழி கூப்பிட்டு நேரம் என்ன ஆகுது? ஏலா அந்த அண்ணாச்சு புதிய சாமி என்னாச்சு கடையில போய் உப்புமாவும் டீ வேண்டுவாம்பா. வாங்கிட்டு வா. எந்தி எட்டி மிதிப்பா. மிதிப்பா. அந்த காலத்துல புருஷன் வேற சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டானா? எப்படி? புதிய சாமின்னு இருந்தா கடையில போய் புளின்னு கேட்க மாட்டா. அப்ப எப்படி கேப்பா? ஏன்னா கடைக்காரனாச்சு என்ன என்ன ரசத்துக்கு கரைக்கிறது இருக்கா? ரசத்துக்கு தக்காளி இல்லைன்னா இன்னொன்னு ரசத்துக்கு கரைப்போம்லான அவர் கடைக்காரு புரிஞ்சுக்கிடுவார். ரசத்துக்கு என்ன கரைப்பா? புளி தான் கரைப்பாரு. புளி கரைச்சியா? நீ கரைச்சியா? புருஷன் பேரு கருப்பசாமின்னு இருந்தா கடையில போய் கருப்பட்டின்னு கேட்க மாட்டா. அண்ணாச்சி இனிப்பு சிரட்டை இருக்கா? அதே தான். ஆருக்கு கரைப்பாங்க? பானக்கா. என்னதியா? பானக்கா. பானை கரையா அண்ணையா? இனிப்பு சிரட்டைன்னு கேப்பா. இப்போ உள்ள பொம்பளை என்ன பியாரையா சொல்லுதா? புருஷன். அப்போ உள்ள பொம்பளைய முத சுவாமின்னா, நாதாண்ணா, மன்னவாண்ணா, மன்னவா மன்னவா என்னங்கண்ணா, ஏங்க, அதுக்கடுத்து ஏங்கண்ணா, ஏங்கண்ணா. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு விவரம் தெரியும் போது எங்க டீச்சர் ஒரு ஆளு என்ன அவர் வீட்டுக்காரர் பக்கத்துல நின்னாரு. அங்கன 4 ஆம்பளை நின்னா, நானும் அங்கன பக்கத்துல நின்னேன். சரி. இங்க இங்க இங்கயா? இங்க இங்கங்கால நான் என்னத்த இங்கங்க என்னது பாம்புக்கும் வந்துட்டான்னு பாக்கேன். பாம்பு வந்துருது. பாம்பு சரியான பாம்பு. புருஷனை இங்க இங்கங்க. அதுக்கு அடுத்து கூப்பிட்டாளுவேன் மச்சாமன் அத்தாமனா, அடுத்து மச்சாமனா, மச்சான், அடுத்து லூசுன்னா, லூசு, அடுத்து ஏழன்னா, ஏல. இப்ப யாரையும் சொல்லுதா, கெட்டிக்கிட்ட அடிக்கவும் செய்தா.
அடிக்கே செய்தாளா? அப்போ நாட்டில் எப்படி மழை பொழியும்? பெய்யாது ஐயா. அந்தன பிராமணன் என்றால் பூநூலு போட்டு லட்ச உர சொல்லி கல் சிலையா இருந்தாலும் அதற்கு உயிர் கொடுக்காரே, ஆமா, அவர்தான் அந்தன பிராமணர். ஆமையா. இப்ப என்ன செய்தாங்க, யாருனாலும் கொஞ்சம் முடிய வளர்த்துக்கிட்டாங்க, அள்ளி கொண்டே போட்டுக்கிட்டாங்க. நானும் பிராமணங்க. ஆமா, நான் ஒரு ஊருக்கு போன வாரம் போயிருந்தேன், ஊர் பேரை சொல்லக்கூடாது. சரி, அந்த ஊர்ல போய் 3 ஐயர் வந்தாங்க. உங்களை பார்க்கும் போதே ஐயர் மாதிரி தெரியல. 2 நாளும் படிச்சிருக்காங்க, கும்மி பாட தான் படிச்சாங்க. ஆமா, நானும் மந்திரம் சொல்ல போறாங்க. முத்துமாரியம்மன் திருநாள் பாட்டு, முத்துமாரியம்மன் திருநாள், முத்தியம்மன் திருநாளுனே முடிச்சுட்டாங்க. 65,000 ஆளுக்கு ஒரு வேட்டி துண்டு வேற. வருஷம் வரவலாம். இப்ப நான் 3 வருஷம் வரோம்ல, அது மாதிரி வருஷமா வராங்க. அதான் வேட்டி துண்டு. அங்க கொடுக்க அரிசி பருப்பு, ஏன்னா அந்தன பிராமணர்களுக்கு நம்ம கொடுப்பது வழக்கம் தானே. அரிசி நெல்லு காய்கறி கனி எல்லாம் கொடுக்கும்ல. சரி, இதை கொண்டு தான் உண்மையான அந்தன பிராமணர்கள் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுவது வழக்கம். அப்பதான் நம்ம கஷ்டம்லாம் நீங்கும். அத்தை குத்துக்கு வந்தவங்க என்ன செய்வாங்க, அதை கொண்டு போய் வித்துட்டு ஆமா ஒயின் ஷாப் கடையில நின்று சரக்கு அடிச்சிட்டு போவாங்க. பரவாயில்ல, இந்த டைலாக் நல்லா தான் இருக்கு. எப்படி நாட்டில் மழை பொழியும்? மழையே பொழியாது. ஆமா, அதனால் மந்திரி தலையாரிகளே, என்ன ஆதி பாதாள உலகத்திலேயுமே 12 வருட காலம் பருவமழை பொழியவில்லை, பயிர் பச்ச விளையவில்லை. சரி, எங்களால் எப்படி பகுதி பணம் கொடுக்க முடியாது. அதனால் போய் சொல்லு உங்க அரக்கனிடம். ஆமா, பகுதி பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். படையெடுத்து தயங்கவே மாட்டோம். ரை ரை டி டி கொடுக்கவே மாட்டோம். சாமி பணம் கேட்டு வந்தால் எடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். சைனி அது கேட்டு வந்தால் எடுக்கவே மாட்டோம். நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். சண்டை அது செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். ஏடா போடா போடா மந்திரிய அரக்கனிடம் போய் சொல்லு, இருசா பணம் வேணுமா எதிர்த்து சண்டை செய்ய சொல்லு. நாங்க இருசா பணம் தந்திடும். சைனி அது வேணுமானா சண்டை கொடி நாட்ட சொல்லு. அங்க சைனி அது தந்திடும். மந்திரி என்ன என்ன அரக்கண்ட போய் சொல்லுங்க. போடா போய் சொல்லு. அரக்கா வேணும்னா எங்களை எதிர்த்து சண்டை செய்ய சொல்லப்பா. கப்பப்பணம் வேணும்னா எங்கிட்ட கண்டிப்பா சண்டைக்கு வர சொல்லுடா. இத்த கொடிய நாட்ட சொல்லி இத்தத்தை செய்ய சொல்லி. கொடியே கிழிஞ்சு போச்சா எங்க நாட்ட? எங்கன கொடி கிழிஞ்சிருக்கு? இல்ல அங்க 56 தேசத்துல பஞ்சம்ல. அப்படியா? ஆமா, கொடி கிளியலையப்பா. கிழிஞ்சிருச்சா? அம்மா அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கீல, பரவாயில்ல, நீங்க கெட்டிக்காரங்க தான். ஆமா, 56 தேசத்திலையும் பஞ்சத்துல கொடியே இல்லையே. அதனால் போய் இங்க சொல்லுங்க உங்க அரக்கனிடம். போய் சொல்லு மந்திரி, எங்களால் பகுதி பணம் கொடுக்க முடியாது, பணந்தி நடக்க முடியாது. ஆமா, அந்த மக்களும் சொன்ன பொழுது என்னம்மா என்ன மந்திரி தலையாரி அரக்கனிடம் ஓடி வந்து, ஐயாவே அரசமண்ணா, ஐயாவே அரசமண்ணா, அடியானோட வார்த்தை கேளு கேளு கேளு. ஐயா அரசமண்ணா, என்ன என்ன
அடியாளோட வார்த்தைகளும் ஐயா கேளுங்க கேளுங்க. இந்த மந்திரி தலையாரியை கண்ட பொழுது என்ன அசுரகுலாமாகிய வல்லரக்கனானவன் அந்த வல்லரக்கனானவன் போய் மந்திரி தலையாரி என்ன 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 போனது மாதிரியே போயிட்டு அந்த மொத்த முரசோடைய வாரியில என்ன விவரம்? நான் போய் தான் நான் தப்பிச்சு வந்திருக்கேன். இல்லாட்டா என்ன செஞ்சிருப்பாங்க? இல்லனா 56 தேசத்திலையும் அடிக்க வாராம் மிதிக்க வாரா ஐயா. ஐயா அரசாமண்ணா என்ன 56 தேச மக்களிடம் பகுதி பணம் அடித்து ஆமா பரயோசனைத்து நாங்கள் பகுதி பணம் கேட்டோம். சரி 56 தேச மக்களும் சொன்னார்கள் ஆமா உங்களுடைய ஆட்சியிலேயே நீதி இல்லையா நேர்மை இல்லையாம் தயவு தாட்சணைகளும் கிடையாதாம். பஞ்சகாலமா இருக்கான். பஞ்சம் வந்த காரணத்தினால நான் போனனால விட்டுட்டான். தலை தப்பிச்சது தம்புறான். யாரும் பகுதி பணம் கொடுக்க முடியாது, பணிந்து நடக்க முடியாது. சண்டைக்கு கூப்பிடுறாங்க. அதற்கு மீறியே நம்மளுக்கு பகுதி பணம் வேணுமானா என்ன சண்டைக்கு வர சொல்லுதாங்க. சண்டை கூடிய நாட்ட சொல்லுதாங்க. சண்டைக்கு வரியாடா? யுத்தத்துக்கு ரெடியாங்க. இன்னைக்கு வரியாடா? நீங்க 2 பேரும் போட்டு பாருங்களேன். நாளைக்கு வரியாடா? நார்த்தங்காய் மவனே. யாரு மவன்? நார்த்தங்காய். அப்பா பேரு நார்த்தங்காயா? என்னது? அதான் நார்த்தங்காய் தின்னி பண்டாரம். ஊறுகாய் நீ நக்கி திங்கிறதுல எனக்கு தெரியும். நீங்க இப்ப நான் சாப்பிடல. நானும் அண்ணாவி மட்டும்தான் சாப்பிடல. படத்து ஆஹா